அனைவருக்கும் வணக்கம். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் கழுதையும் கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு சிறுகதை. இந்த மாதிரி சிறுகதைகள் கேட்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சராசரி மனிதனுடைய இயல்பு என்ன? இன்பம் வந்தால் துள்ளி குதிப்பான், துன்பம் வந்தால் சோர்ந்து போய் ஒரு மூலையிலே உட்கார்ந்துடுவான். இவன் தான் சராசரி மனிதன். ஆனால் ஒருத்தன் இன்பம் வந்தால் அதுக்காக மகிழ்ச்சி அடையிறது இல்லை, துன்பம் வந்தால் அதுக்காக சோர்ந்து போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் அவன் சாதாரண ஆள் இல்லை. ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார். அவரை தேடிக்கிட்டு ஒரு பெரியவர் வந்தார். ஐயா, ஞானத்திலே சிறந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டார். இதுக்கு அந்த ஞானி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இன்பத்தினால் மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்தினால் சோர்வடையாமலும் இருக்கிறது தான் அது அப்படின்னாராம். சரி சுவாமி, அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்கார் இவர். அதை ஒரு கழுதைக்கிட்டே இருந்து நான் கற்றுக்கிட்டேனாராம் அவர். இவருக்கு ஒன்றும் புரியலை, ஒரு மாதிரியாக முழிச்சிருக்கார். இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். நீங்கள் நாளைக்கு காலையில் நம்முடைய ஆசிரமத்துக்கு வாங்க, புரிய வைக்கிறேன்னார். சரின்னு இவர் போயிட்டார். மறுநாள் காலையிலே ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். ஞானி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார். வாங்க, வந்து இப்படி உட்காருங்க, கொஞ்ச நேரத்தில் இந்த வழியாக ஒரு கழுதை போகும், அதை கவனிங்கன்னார். இவருக்கு இன்னும் ஒன்றுமே புரியலை, ஒரே குழப்பமாக இருந்தது. இருந்தாலும் அந்த ஞானி சொன்னது மாதிரியே உட்கார்ந்திருந்தார். கொஞ்ச நேரத்திலே அந்த வழியாக ஒரு கழுதை போச்சு. அது முதுகு நிறைய அழுக்கு மூட்டைகள், அதை சுமந்துக்கிட்டு போகுது. ஒரு சலவை தொழிலாளி அதை ஓட்டிக்கிட்டு போகிறார். கொஞ்ச தூரத்திலே ஒரு ஆறு இருக்குது. அங்கே போய் துணியெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு சாயந்தரமாக திரும்பி இந்த வழியாகவே வருவாங்க. ஞானி சொன்னது மாதிரியே இந்த பெரியவர் அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு போகிற அந்த கழுதையை கவனித்தார். கழுதை போயிட்டுது. அதுக்கப்புறம் ஞானியை திரும்பி பார்த்தார். இப்போ அந்த ஞானி சொன்னார், சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருக்கணும்னார். அதே மாதிரி இருவரும் இருந்தார். சாயந்தரமாக அந்த ஞானி சொன்னார், ஐயா, இன்னும் கொஞ்ச நேரத்திலே அந்த கழுதை இந்த வழியாக திரும்பி வரும், அதையும் கவனியுங்கன்னார். இவரும் கவனிச்சார். கழுதை வந்தது. அது முதுகிலே சலவை செய்யப்பட்ட துணி மூட்டை. அது பாட்டுக்கு சுமந்துக்கிட்டு போயிட்டு இருக்கு. பெரியவருக்கு ஒன்றுமே புரியலை, பொறுமை இழந்துட்டார். சரி சுவாமி, இந்த கழுதைக்கும் உங்கள் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம்னார். இப்போ அந்த ஞானி விளக்கினார். ஐயா, இந்த கழுதை இதே மாதிரி தினமும் காலையிலே அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு ஆற்றுக்கு போகுது, மாலையிலே வெண்மையான சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு திரும்பி ஊருக்கு போகுது. காலையிலே இது போகும்போது முதுகிலே அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு போகிறோமேங்கிற வருத்தமும் அதுக்கு இல்லை, சாயந்தரம் திரும்பி வரும்போது சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு வர்றோமேங்கிற மகிழ்ச்சியும் அதுக்கு இல்லை. இதை பார்த்துத்தான் நானும் அது மாதிரி ஞானத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னார். அதனாலே யார் கற்றுக் கொடுக்குறாங்கங்கிறத விட எதை கற்றுக்குறோங்கிறது முக்கியம். ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு அருவி கொட்டுறது மாதிரி காட்சி வருது, தண்ணீர் வழியுது. படம் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா அந்த திரை நனைஞ்சு போயா இருக்கு. ஒரு தீப்பிடிச்சு எரியிற காட்சியை பார்க்குறீங்க. காட்சி முடிஞ்சதும் அந்த வெண்திரையே கருகி போயா இருக்கும். படத்திலே வர்ற தண்ணீரும் நெருப்பும் அந்த திரையை பாதிக்கிறதில்லை. நம்ம அந்த திரை மாதிரி இருக்க கற்றுக்கணும். அந்த பக்குவம் வந்துட்டா இன்பமும் துன்பமும் நம்மை எதுவும் செய்யாது.